ஒருத்தர் சொல்கிறார், ஒரு லே ப்ரீச்சர், அவர் நல்லா ப்ரீச் பண்ணுவார். ஆனால் அவர் சொல்கிறார், ஃபாதர் என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார் ஃபாதர், என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார் ஃபாதர், குருக்கள் கன்னியர்களை விட என்கிட்ட எக்ஸ்ட்ராவாகவே இருக்கிறார். அப்படியே சொல்கிறார், என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறார். நான் போய் அப்படி கை வச்சேன்னா பேயெல்லாம் அலறி ஓடும் ஃபாதர். எப்படி? நான் போய் கை வச்சா. ஆண்டவருடைய சீடர்கள் ஒரு பேயை ஓட்டவே முடியல. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்களால் ஒரு பேயை ஓட்டவே முடியல. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? நம்பிக்கை குன்றியவர்களே. முதல்ல திட்டினார். என்ன சொன்னார்? திட்டினார். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்னும் எத்தனை காலம் நான் உங்களோடு இருக்க வேண்டும் அப்படின்னு திட்டிட்டு அடுத்த வாட்டி சொன்னார், போங்க போய் நோன்பு இருந்து ஜெபிங்க போங்க. பிரியமானவர்களே, பேய் ஓட்டுறது நான் இல்லை, பேய் ஓட்டுறது ஆண்டவர் தான். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் நம்பிக்கையுள்ள ஜெபமாக ஆண்டவர் அதை கருதினால் அந்த பேய் ஓட்டப்படுகிறது. என் ஜெபத்தில் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் பேய் ஓட்டப்படலை. ஆனால் என்ன தைரியம், ஒருத்தர் வந்து சொல்றாரு, நான் கை வச்சா அப்படி பேயெல்லாம் ஓடும் ஃபாதர். புரியுதுங்களா? இது பாவம்னு ஆவியானவர் சுட்டி காட்டுவார். அப்பா ஆனவமா பேசாதப்பா, அது தப்புப்பா அப்படின்னு யார் சுட்டி காட்டுவா? ஆவியானவர் இருந்தாருன்னா சுட்டி காட்டுவார். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட ஆவியானவருடைய அபிஷேகம் இருக்குது. அதனால தான் சொன்ன 1 யோவான் 4:1 உங்களை வாசிக்க சொன்ன, தன்னிடம் தூயாவி இருப்பதாக அவர்களே சொல்லிக்கொண்டால் அப்படிப்பட்ட நபர்களை நம்பாதீர்கள்.